உலகத்துல மக்கள் ஆசீர்வாதத்தையும் நிம்மதியும் தேடி தேடி அலைகிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னா எப்படி தேடணும்னு இன்னும் மக்களுக்கு தெரியல. அதை மக்கள் சரியா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல சொல்றதுக்கு ஆட்கள் இல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது ரொம்ப சுலபங்க. அவர் உயிருள்ள தெய்வம் அப்படிங்கிறத முதல்ல நம்புங்க. நம்ம வீட்டுல தேவன் ஒரு அப்பாவா இருக்கிறாரு அப்படிங்கிறத மனசுல நினைச்சுக்கோங்க. தேவன் நமக்கு அப்பாவா இருந்தா அவர் சித்தம் தான் நம்ம குடும்பத்துல நடக்கணும். அவர் நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை கூட தெரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. தேவன் அப்பாவா நம்ம வீட்டுல இருக்கிறாருன்னா அவருக்கு பிரியமானதாங்க நம்ம வீட்டுல நடக்கணும். வாயின் வார்த்தைகள் செய்யும் செயல்கள் எல்லாம் அவருக்கு பிரியமானதா இருக்கணும். அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு சின்ன செயலும் நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. சத்திய வேதத்தை கடைபிடிச்சு அந்த குடும்பம் வாழணும். அடிபிரளாம வேதத்தின் பாதையில் நடக்கணும். இப்படி வாழும் போதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேட முடியும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது. இப்படி வாழ்ந்தா உலகத்துல உள்ள ஆசீர்வாதங்களும் நிம்மதி எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்து சேருங்க.